இது ஒரு எச்சரிக்கை வீடியோ, வேறு யாருக்கும் இல்லை. ஜிவி பிரகாஷ், இது உங்களுக்கு தான். ஒரு வருஷத்தில் ஒரு மனுஷன் 3 ஆவரேஜ் சாங்கு, ஒரு 3 மொக்க சாங்கு, ஒரு 3 சூப்பர் ஹிட் சாங் கொடுக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்தில் போடுற எல்லா சாங்கும் சூப்பர் ஹிட் கொடுத்தா நாங்கள் எந்த சாங்கை கேட்குறது? நீங்களே சொல்லுங்கள். ஸ்பாட்டிஃபை இயர் அண்ட் ராப்பிடு போட்டான். அதில் 2 சாங் அனிருத், 2 சாங் ஏஆர் ரஹ்மான், மிச்சம் 6 சாங்கு உங்கள் சாங்கு தான். இப்படி போடுற சாங்கெலாம் சூப்பர் ஹிட் ஆக்கினா நாங்கள் எதை கேட்குறது? நான் ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன். பட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2024 இவர் போட்ட ஒவ்வொரு சாங்குமே சூப்பர் ஹிட்டு, செமையாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் சும்மா இருப்பாரா? அதான் இல்லை. இந்த வருஷம் நம்ம விக்ரம் சார் ஆக்டிங்கில், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வீர தீர சூரன்னு ஒரு படம் வருதுங்க. அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்னைக்கு விட்டுருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு ஒய்வி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் வெங்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியா, சுப்பு பிரசாந்த், ஷியான், விக்ரம், துஷாரா, மெலடி ட்ராக் போல. ஸ்வேதா மோகன் வாய்ஸா? கூட வர கேள்வி இல்லாம ஓ மூச்சு சூடு காத்தோட உன் கையின் வேகத்தோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நசத்தே போரும் இல்லாம வாழ்ந்தாச்சு, பல முத்தத்தை பார்த்தாச்சு. அட இன்னைக்குமே நான் ஒன்ன கண்டாய உள்ளார தீ பிடிக்கும். எப்பொல்லாத கண்ணாச்சு, அதில் என் தேகம் புண்ணாச்சு. அட என்னைக்குமே ஒரு சண்டை வந்தா உன் கண்ணு என்ன தோக்கடிக்கும். ஓ வாசந்தா வேணும் ஓ நெஞ்சில நானும் உன் கூடவே நிழலா வர தோணும். மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட. நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நசத்தே போரும் இல்லாம. செமையாக இருந்துச்சு. ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மெலடி ப்ளஸ் கொஞ்சம் இந்த ஃப்ளூட் மியூசிக்கோட செமையாக இருந்துச்சுங்க.
என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ரக்கடாகவே கொஞ்சம் விக்ரம் சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி சொல்லுவாங்க, ஒரு வில்லேஜ் டைப் அந்த ஒரு சாமி படத்தை பார்த்துருப்பீங்க, பழைய சாமி படத்தில் அந்த தூள் அந்த படத்துலலாம் வந்து ஒரு லோக்கலான ஒரு கை வந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு பேர் வரும். அது துஷாரா கூட அமைஞ்சிருக்குது. பட் இந்த படத்தில் இந்த சாங் எதுக்கு வருதுன்னா, அவங்கள நம்பி, அதாவது விக்ரம் சாரை நம்பி வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங், உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செமையான ஒரு சாங்கு. 2 பேர் பேர் தான் செம்மையாக இருந்தது தான் நான் சொல்ல வந்தேன். செம்மையாச்சு, ஒரு பேர் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக கொடுத்துருக்காங்க. இது கெமிஸ்ட்ரி மட்டும் நல்லா ஒர்க் ஆகுச்சுன்னா படத்தில் இது ஒரு டாப் நாச்சிங்காக இருக்கும். இந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான சாங்கு. ஹரிச்சரன் அண்ட் ஸ்வேதா மோகன் ஒரு மொரட்டான ஒரு பேர். 2 பேர் வாய்ஸ் வந்து எப்படின்னா 2 பேருமே ஒரு எப்பிக் வாய்ஸு, 2 பேருமே ஒரு சோல்ஃபுல்லான வாய்ஸு. அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் ஒரு மேஜிக்கை கொண்டு வந்துட்டார். அதுதான் நான் சொன்ன மாதிரி 2025 ஒரு ஹிட்டு. ஓகேவா, எடுத்து வைங்க என் தலைவனுக்கு அப்படின்னு ஆகிப்போச்சு. ஒரு செம்ம சாங்குங்க. படம் வந்து பொங்கலுக்கு வரல, ஜனவரி 25க்கு மேலே வருதுன்னு எனக்கு அடிபட்டுச்சு நியூஸு. ஒருவேளை அப்படி கூட வர வாய்ப்புகள் இருக்குது. வந்தால் செமையாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் நம்ம பார்த்தீங்க, டீசர் பார்த்துருப்பீங்க. டீசர் வந்து வேற லெவல் இருந்துச்சு. ஒரு செம்மையாக எஸ்எஸ்சூரியா அந்த ஒரு எஸ்எஸ்சூரியாவுக்கும் அந்த விக்ரமுக்கும் உள்ள அந்த ஒரு கிளாஷிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதையும் சாங்லேயும் ஒரு கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. இதான் ஒரு கதைங்கிற மாதிரி, இப்படி தான் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியலங்க, நம்ம அவ்வளோ சொல்ல முடியாது. பட் இதில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் செமையாக இருந்துச்சு. சாங் வந்து சூப்பர் சாங்கு. இனி நெக்ஸ்ட் லூப்பு இந்த வருஷம் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.